இன்றைக்கு கிளிநொச்சியில் வந்து கனகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு அருகே ஒரு புத்த கோயில் கட்டுவது தொடர்பாக வந்து ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலையும் அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேசத்திலையும் வந்து இப்படிப்பட்ட பௌத்தமயமாக்கல் நடவடிக்கைகளும் சிங்களமயமாக்கல் நடவடிக்கைகளும் நடப்பதற்கு எதிராக ஒரு ஒரு வேலை திட்டத்துக்கு இறங்குறதுக்கு வேகமானதாக வந்து வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு மாபெரும் பேரணி ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதே போன்று நாளைக்கு யாழ்ப்பாணத்திலும் கூட விசேஷமாக நைனாதீவை மையப்படுத்தி ஒரு 67 அடி புத்த பெருமாள் ஒரு சிலையை வந்து கட்டுவதை எதிர்த்து அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த யாழ் மாவட்டத்திலேயும் வந்து இப்படிப்பட்ட திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல் சிங்களமயமாக்கல் வீர திட்டங்களுக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் ஒரு கூட்டத்தை நாளைக்கு தமிழ் மக்கள் பேரவையின் பேரிலே பொது நூலகத்தில் வந்து காலையில் 9 மணிக்கு நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இதன் ஒட்டுமொத்த நோக்கம் என்னவென்றால் எம்மை பொறுத்தவரையில் வந்து இப்படிப்பட்ட தமிழ் தேசத்தை கலாச்சார ரீதியாக வந்து அழிவுக்கு கொண்டு வர நடவடிக்கைகள் நடக்கின்ற ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் சனத்தை வீதியில் இறக்கி போராடுவது ஆக இருக்க முடியாது. எம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கு வந்து ஒரு கட்டாய தேவை இருக்கிறது என்றால் வந்து இன்றைக்கு உலகத்துக்கு வந்து காட்டப்படுகின்ற படம் என்னென்றால் வந்து இங்கே ஒரு நல்லிணக்கம் வருகின்றது. தமிழ் மக்கள் விரும்பின ஒரு ஆட்சி இருக்கின்றது. தமிழ் மக்களுடைய வாக்குகள் பெற்ற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு செயல்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இன்றைக்கு எல்லாம் சமூகமாக நடைபெறுவதாக தான் இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு போலி படத்தை காட்டி இன்றைக்கு ஒரு ஸ்ரீலங்கா அரசுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை கூட இல்லாமல் செய்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து இல்லை, இங்கே மக்கள் கொந்தளிக்கணும், தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கணும், வாக்குகள் பெற்று எங்களை வெறும் வாக்குகளுக்கு மட்டும் ஒரு வாக்கு வங்கியாக மட்டும்தான் பாவிக்கணுமே தவிர உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற கோணத்தில் வந்து இந்த தேசத்துடைய அடையாளத்தை வந்து பேணக்கூடிய வகையில் ராஜபக்ச இருந்த காலத்திலே இருந்த அதே நடவடிக்கைகள் தான் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது என்ற செய்தியை வெளியில் அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே கிளிநொச்சியிலே வந்து நடக்க இருக்கின்ற இந்த போராட்டம் மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் வந்து நடக்க இருக்கின்ற இந்த போராட்டங்கள் வந்து விசேஷமாக அவசரமாக வந்து அந்த பொய் முகமூடியை வந்து கிழிச்சிருக்கிற கோணத்தில் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அவங்களோட இறுதி நோக்கம் தொடர்ந்தும் இப்படிப்பட்ட மோசமான செயல்பாடுகள் நடைபெறுகின்ற ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நாங்கள் வீதியில் இறங்கி போராடுறதை விட்டு அரசியல் ரீதியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய வகையில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட விசேஷமாக ஒரு அரசியல் இலக்கை வச்சு தான் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து ஒரு அரசியல் தீர்வை இனம் காட்டி எங்களோட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி எங்களோட மக்கள் வரப்போகின்ற அரசியல் அமைப்பு ஒரு ஏமாற்றமாக இருக்கின்ற ஒரு பட்சத்தில் வந்து அது ஒரு ஏமாற்றமாக வந்து இனங்கண்டதை நிராகரிக்கக்கூடிய வகையிலேயும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும்.